ஆனால் ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கேரளாவில் தேவையில்லாமல் வந்து இப்போ திரி போடுறார். ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மத நல்லிணக்கம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம கதை சொல்லியிருக்கோம், துலுக்கநாச்சியார் கதை. அப்படி ஒரு நல்லிணக்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறதுக்கு உண்டான சில ஏற்பாடுகள் சில இடங்கள்ல தான் இருக்கு. ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் அந்த பிஜேபி தலைவர் வந்து என்ன சொல்றாரு, நம்ம வக்ஃப் சட்டம் வந்தது பார்த்தீங்களா, வக்ஃப் சட்டம் வரும்போது அவர் பேசுறாரு, அங்கே இருக்கிற வாவர் சாமியை எடுத்துடணும், வாவர் சாமியை நீங்கள் எடுக்கலைன்னா இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் கேஸ் போட்டாங்கன்னா ஐயப்பன் வெளியில் போகணுங்கிறார். இந்த விஷத்தன்மை தான் நான் சொல்றேன். இப்போ மத நம்பிக்கைகள் உள்ள இருக்கிற விமர்சனங்கள், அதில் இருக்கின்ற நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் காலங்காலமாக கடந்து இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்குள்ள நம்ம போகவும் தேவையில்லை. ஆனால் யார் வந்து இதை வந்து கொளுத்துறாங்கன்னு பாருங்க. இஸ்லாமியர்கள் மீது இருக்கின்ற வெறுப்புணர்வை இது வக்போர்டுக்கு சொந்தமாயிரும், ஆகவே வாவர் சாமியை அங்கிருந்து எடுக்கணுங்கிறான். இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கிற இடத்துல ஜவஹர்லால் நேருவின் மீது மிகுந்த பிரியம் கொண்ட, மகாத்மா காந்தி மீது மிக பிரியம் கொண்ட, சந்தாலி மொழி பேசுகின்ற சந்தாலி இனத்தில் பிறந்த ஒரு பழங்குடிய இனத்தை சார்ந்த திரௌபதி முர்மு அவர்கள் பின்னால் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்கு பின்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, ஜார்க்கண்ட் கவர்னர் ஆகிறாரு, மந்திரியா இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து பழங்குடியினத்து மக்களை வந்து நாங்கள் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கோம் பாருங்கன்னு உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, இவங்களை வந்து அயோத்தி ராமர் கோயிலில் விடலன்ட்டு. அயோத்தி ராமர் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாதுன்றது யாருக்கு தடை போட விரும்பினாங்க? பூரி சங்கராச்சாரியார், சுப்பிரமணிய சாமிலாம் நரேந்திர மோடியே உள்ளே போகக்கூடாதுன்னாங்க. அப்போ திரௌபதி முர்மு எந்த மூலைக்கு? அதாவது பாரதிய ஜனதாவுடைய டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழங்குடியின மக்களுடைய வழிபாட்டு முறைகள் வேற, அவங்களுடைய கடவுள்கள் வேற, அந்த வழிபாட்டு முறைகள் வேற. இப்போ கமலஹாசனோட தக் லைஃப் படம் வந்த உடனே என்ன பண்ணான், கர்நாடகாவில் ஓட விட மாட்டான்னா வேற ஒரு காரணத்துக்காக, கன்னடம் வந்து தமிழ்லேருந்து பிறந்ததுன்னு கமலஹாசன் சொன்னதுக்காக அந்த படத்தை ஓடவே விடலை.